அன்பு நண்பர்களே வணக்கம். ஒரு ஒரு 10-12 நாள் ஆகும். நானும் என் பையனும் சேலத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டுருந்தோம். சேலத்தில் இந்த என்ன அது அவங்களுக்கு அவங்க பேரே வர மாட்டேங்குது. அவங்கக்கிட்ட அவங்க காசுக்கு கைத்தட்டி காசு கேட்டுட்டு இருந்தாங்க. கிருஷ்ணகிரின்ட்டு ஒரு பையன் அங்கே சொல்லிகிட்டு இருந்தது. அதுக்கு கூகுள் பே பண்ணுறேன், ஜிபே பண்ணுறேன்னு இப்படி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் காதில் வாங்கலை. ஆனால் பேச்சு ரொம்ப பேரமாக பேசினதுனால அது விழுந்தது. அதை வச்சு சொல்கிறேன். அது நீ கிருஷ்ணகிரி வான்னு சொல்லி என் பின்னாடி உட்காந்துதான் சொல்கிறான். வந்தா நீ என்னடா பண்ணி போடுவே அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. சரி நீ காசு இங்கே வந்து காசு வாங்க தானே மட்டும் முடியும் அப்படின்னு அந்த பையன் தவறாக பேசுகிறான். சரி தருமபுரி வரைக்கும் நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் வந்துட்டு இருந்ததில்ல. என் தருமபுரியில் என்னோடய பையன் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேம்மா உட்காந்துட்டு வந்துடுற உடனேன்னு சொல்லிட்டு இறங்கி போனான். எங்கே அப்படியே சுரண்டுறாங்க போட்டுக்கிட்டு உடலை. எழுந்து நான் அவனை குத்தலை, ஆனால் சீட்டை தான் குத்துனேன். மூஞ்சை பார்த்து அப்படி ஓங்கி ஒரு குத்துனேன். அப்பயும் குனிஞ்சிக்கிட்டான். நிமிந்து என்னை பார்க்கல. என் பையன் வந்துட்டு நாங்களும் வந்து ஊருக்கு வந்து இறங்கி பஸ்ஸு விட்டு இறங்கி வரோம். அவன் நிமிந்து என்னை பார்த்தா நான் உடனே அவனை திரும்பி முறைச்சேன். என் பையன் அவனை என்ன முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஆனால் அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் என் பையன் அவனை அடிச்சிருப்பான். சரி எதுக்கு அப்படின்றதுனால நான் இறங்கி வந்துட்டேன். இந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. இதெல்லாம் யார் கேட்கறதுக்கு ஆள்? யாரும் கேட்கறதுக்காகவே இல்லை. இந்த திருநங்கைங்க காசு கைத்தட்டி காசு வாங்குறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த பொம்பளைங்கிட்ட எப்படியெல்லாம் பேசுது அந்த இத்தனோண்டு பையன். இருந்திருந்தால் இன்றைக்கெல்லாம் ஒரு 25-30 வயசு இருக்கும். அவன் அம்மா கிட்ட அந்த மாதிரி பேசுவானா? அவன் அக்கா தங்கச்சிங்கிட்ட பேசுவான். என்ன அந்த முகரையை பார்த்தா அப்படி தாங்க அந்த ராசி தெரிஞ்சது. தவறே தான் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் அது தவறுன்னு தெரிஞ்சா நான் வந்த மாதிரி எல்லோரும் வராதிங்க. அடித்து மூஞ்ச உடைங்க. வணக்கம்.